அத்தியாயம் 3. அந்த குளிர்ந்த மின்னணு குரல். விரைப்பானது, இயந்திரத்தனமானது, உணர்ச்சியற்றது, கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட தொனி. அலெக்ஸின் கண்மணிகள் லேசாகச் சுருங்கின. தன் முந்தைய வாழ்க்கையில் எண்ணற்ற நாவல்களை வாசித்திருந்த காரணத்தால் அவருக்கு உடனடியாக அடையாளம் தென்பட்டது. ஒரு அமைப்பு உண்மை மின்னல் போல தாக்கியது. அலெக்ஸின் இதயத்துடிப்பு பயத்தால் அல்ல, பரவசத்தால் வேகமானது. நிலைமை அப்படித்தான் இருந்தது. அவன் ஒரு சாகுபடி உலகத்திற்குள் அழிவு நிச்சயம் எனும் ஒரு வில்லனின் உடலுக்குள் மறுபிறவி எடுத்திருந்தான். அதன்பின் அந்த அமைப்பும் அவனை பின்தொடர்ந்தது. ஒரு மறுபிறவி எடுப்பவருக்கு எப்படி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு கணநேரம் அவன் கழுத்தைச் சுற்றியிருந்த விதியின் மூச்சு திணற வைக்கும் அழுத்தம் தளர்ந்தது. ஒரு முறையான அமைப்பு இருந்தால் சாக விதிக்கப்பட்ட ஒரு வில்லனால் கூட ஆட்டத்தின் போக்கையே மாற்றிவிட முடியும். விதியை மாறுவது என்பது ஒரு வழிமுறையை பொறுத்த விஷயமாக மட்டுமே இருக்கும். உடனடியாக தனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த இழிவான தம்பதியின் மீது அலெக்ஸ் கொண்டிருந்த ஆர்வம் கிட்டத்தட்ட முழுவதுமாகவே போய்விட்டது. நாக்ஸின் நேர்மையான முகபாவமும் ஐசோல்ட்டின் கண்ணீருடன் கூடிய உறுதியும் இனி கோபத்தை தூண்டவில்லை, கணக்கீட்டை மட்டுமே தூண்டின. அவரது கவனம் தனக்குள்ளேயே திரும்பியது. சிஸ்டம், நீ உண்மையில் யார்? இப்போது நீ சொன்னதன் அர்த்தம் என்ன என்று அலெக்ஸ் தன் மனதிற்குள் அமைதியாக கேட்டுக்கொண்டான். அந்த குரல் தெளிவாகவும் அவசரமின்றியும் உடனடியாக பதிலளித்தது. தொகுப்பாளர், இந்த அமைப்பு கடவுள் நிலை தெய்வீக ஏற்பாட்டு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பின் நோக்கம் இதை இயக்குபவர் அனைத்து உலகங்களிலும் வெல்ல முடியாத ஒருவராக மாறுவதற்கு உதவுவதே ஆகும். இந்த அமைப்பு தெய்வ அருளைச் சூறையாடுவதில் நிபுணத்துவம் பெற்றது. ஹோஸ்ட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் மற்றும் விதியை கைப்பற்றுவதன் மூலம் தனது தவிர்க்க முடியாத மரண முடிவை மாற்றிக்கொள்ளலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தெய்வீக நெறியால் பாதுகாக்கப்பட்டு அளவற்ற செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள். விதியின் பாதுகாப்பில் இருக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அவரை வலுக்கட்டாயமாக கொல்ல ஹோஸ்ட் முயன்றால் சொர்க்கம் பதிலடி கொடுக்கும். முடிவு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உயிர் பிழைக்கிறார், புரவலர் இறந்துவிடுகிறார். என்ன? அலெக்ஸின் பார்வை லேசாக இருண்டது. அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொல்ல முடியாதா? அது சிக்கலாக இருந்தது, மிகவும் தொந்தரவானது. கதாநாயகனை கொல்ல முடியாது என்றால் நாக்ஸ் அதிவேகமாக வளர்வான் என்பது உறுதிதானே? இந்த கதைகளில் வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபத்தமான வேகத்தில் உயர்ந்தனர். பொக்கிஷங்கள் அவர்கள் மடியில் வந்து விழுந்தன, வாரிசுரிமைகள் அவர்களுக்காக காத்திருந்தன, அழகிகள் அவர்களின் கரங்களில் தங்களை ஒப்படைத்தனர். போதுமான நேரம் கிடைத்தால் நாக்ஸ் வெல்ல முடியாதவனாக மாறிவிடுவான். அலெக்ஸுக்கு கதைக்களம் நன்றாகவே தெரிந்திருந்தது. இந்த காட்சியில் நாக்ஸ் உயிர் பிழைத்தால் அவனது அடுத்த பெரிய திருப்புமுனை விரைவில் வரும். விண்ணுலகச் சுடர் பேரரசி, பரந்த நிலப்பரப்புகளை ஆண்ட ஒரு மன்னன், எண்ணற்ற பிரிவுகளையும் உயர்குடி குடும்பங்களையும் தன் அதிகாரத்தால் விஞ்சிய ஒரு உன்னத சக்தி. அவளுடைய பலம் அலெக்ஸின் தற்போதைய நிலைக்கு அப்பாற்பட்டு அச்சமூட்டுவதாக இருந்தது. இப்போதும் கூட அலெக்ஸால் அவளைச் சமாளிக்க முடியவில்லை. அசல் கதைக்களத்தின்படி நாக்ஸ் இறுதியாக தன் வாளை ஹேல் குடும்பத்தின் மீது திருப்பியபோது விண்ணகச் சுடர் பேரரசியே அவனுக்கு பெரும் ஆதரவாக இருந்தார். அவளது பாதுகாப்பால் அலெக்ஸின் தோல்வி தவிர்க்க முடியாததாக இருந்தது. அவளுடைய கதி என்னவாகுமோ? இயல்பாகவே அவள் நாக்ஸின் பெண்களில் ஒருத்தியானாள். சமய புதினங்களில் உயர் அந்தஸ்து கொண்ட பெண்கள் ஒருபோதும் விட்டுவைக்கப்படவில்லை. பெண்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அவ்வளவு அதிகமாக வாசகர்கள் அவர்கள் வெல்லப்படுவதைக் கண்டு ரசித்தனர். அலெக்ஸின் கண்கள் குளிர்ந்த பார்வையுடன் மின்னின. நாக்ஸை கட்டுப்பாடின்றி வளரவிட்டு அந்த நிலையை அடைய அவர் அனுமதித்தால் நிலைமை இன்னும் மிகவும் சிக்கலாகிவிடும். தேவர்களாலும் ஒரு பேரரசியாலும் பாதுகாக்கப்படும் ஒரு கதாநாயகனுடன் எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் மோதலில் தன் உயிரை பணயம் வைக்க அவன் விரும்பவில்லை. அலெக்ஸ் தன் சிந்தனையை தொடர்வதற்குள் அந்த அமைப்பு மீண்டும் பேசியது. விருந்தளிப்பவர் கவலைப்பட தேவையில்லை. முன்பு கூறியது போல் கடவுள் நிலை தெய்வீக ஏற்பாட்டு அமைப்பானது தெய்வீக ஏற்பாட்டைச் சூறையாடுவதற்காகவே உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெல்ல முடியாதவர்கள் அல்ல, அவர்களின் வலிமை தெய்வ அருளால் கிடைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் அருளை தொடர்ந்து குறைப்பதன் மூலம் தெய்வீக பாதையின் பாதுகாப்பு பலவீனமடையும்.
தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் தெய்வீக அருள் தீர்ந்துவிட்டால் அவர் மீண்டும் ஒரு சாதாரண மனிதராக மாறிவிடுவார். அந்த நிலையில் புரவலன் அவர்களை தாராளமாக கொல்லலாம். மேலும் வீழ்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கொல்வது பெரும் வெகுமதிகளை தரும். அலெக்ஸின் ஆர்வம் முழுமையாக தூண்டப்பட்டது. அவர்களுடைய தெய்வீக அருளை நான் எப்படித்தான் குறைப்பது என்று அவன் கேட்டான். கணினி அமைப்பு தாமதமின்றி பதிலளித்தது. முறைகளில் பின்வருவன அடங்கும், ஆனால் இவை மட்டுமே அல்ல. 1. தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு சொந்தமாக இருந்திருக்க வேண்டிய வாய்ப்புகளை கைப்பற்றுதல். 2. தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் வளர்ச்சியுடன் தொடர்புடைய பொக்கிஷங்கள், வாரிசுரிமை சொத்துக்கள், பெண்கள் அல்லது தொடர்புகளை கொள்ளையடிப்பது. 3. உயிர்காக்கும் சந்திப்புகள் அல்லது வியத்தகு முன்னேற்றங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளின் தருணங்களை தடை செய்தல் அல்லது தடுத்தல். 4. தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் மனதை நிலைப்படுத்தும் உணர்ச்சி பிணைப்புகளை அழித்தல். அப்படியென்றால் இதுதான் அதன் செயல்முறை. அலெக்ஸின் கண்களில் ஒரு கூர்மையான ஒளி மின்னியது. வாய்ப்புகள். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், நாக்ஸ் உயர்வதற்கு நம்பியிருந்த அனைத்தும். அலெக்ஸின் நிலையில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் இது கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் அலெக்ஸ் யூகிக்கவில்லை. அவனுக்கு அந்த கதை தெரிந்திருந்தது. நாக்ஸ் எதிர்கொள்ளவிருந்த ஒவ்வொரு முக்கிய வாய்ப்பையும் அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு வாரிசுரிமை சொத்தும், ஒவ்வொரு அழகும், அற்புதமான தற்செயல் நிகழ்வு என்று சொல்லப்படும் ஒவ்வொன்றும் நாக்ஸின் தெய்வீக அருளை அடக்குவதா? அலெக்ஸை பொறுத்தவரை அது சிரமமற்றதாக இருக்கும். அவனது உதட்டோரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நாக்ஸின் எல்லா வாய்ப்புகளும் எனக்கு தெரியும் என்று அலெக்ஸ் நிதானமாக நினைத்தான். அவருடைய அருளை கொள்ளையடிப்பது பழுத்த கனியை அறுவடை செய்வதிலிருந்து வேறுபட்டதல்ல. கடவுள் நிலை தெய்வீக ஏற்பாட்டு முறையின் உதவியால் அவன் மரணத்தை தவிர்த்தது மட்டுமல்ல, கதாநாயகனின் பாதையில் குறுக்கிடுவதன் மூலம் அவனால் அபத்தமான வேகத்தில் வலிமை பெற முடியும். ஆதி வில்லனுக்கு காத்திருந்த கதி என்ன? அது அவனுக்கு ஒருபோதும் நடக்காது. ஹேல் குடும்பத்தின் படுகொலை. அவனது ஆன்மா சிதறடிக்கப்பட்டது. அந்த முடிவுகள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தர்க்கத்தை புறக்கணித்த அலெக்ஸின் ஒரு முட்டாள்தனமான பதிப்பிற்கு உரியவையாக இருந்தன. அவர் இல்லை. அவனது எண்ணங்கள் சட்டென்று தற்போதைய மண்டபத்திற்கு திரும்பின. நாக்ஸ் இன்னமும் உணர்ச்சிப் பெருக்குடன் பேசிக்கொண்டிருந்தார். ஐசோல்ட் இன்னும் மண்டியிட்டிருந்தாள். அவளது கண்கள் உறுதியாலும் தவறான பாசத்தாலும் நிறைந்திருந்தன. இந்தக் காட்சி, இந்தத் துரோகம், அதுவே விதியின் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. அலெக்ஸின் பார்வை மெதுவாக நகர்ந்து ஐசோல்ட்டின் மீது நிலை கொண்டது. இந்த பெண் வெறும் மனச்சுமையாக இருக்கவில்லை. அவள் ஒரு வாய்ப்பாக இருந்தாள். அசல் கதையில் ஐசோல்ட் ஒரு சிறப்பு பொருளை வைத்திருந்தாள். 7 துவாரங்கள் கொண்ட தெய்வீக இதயம், அசாதாரணமான மன மற்றும் ஆன்மீக திறன். ஹேல் குடும்பத்தின் எண்ணற்ற வளங்களை பயன்படுத்தி அலெக்ஸ் தான் அதை தனிப்பட்ட முறையில் வளர்த்தெடுத்திருந்தான். இந்த இதயத்தின் காரணமாக ஐசோல்ட்டின் புரிந்துகொள்ளும் திறன் அச்சமூட்டுவதாக இருந்தது. ஹேல் குடும்பத்திற்கு துரோகம் செய்த பிறகு நாக்ஸ் உயிருக்கு ஆபத்தான நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்கவும், எதிரிகளை கணிக்கவும், தடைகளை தீர்க்கவும் அவள் 7 துவாரங்கள் கொண்ட தெய்வீக இதயத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினாள். ஆரம்ப மற்றும் இடைப்பட்ட கட்டங்களில் நாக்ஸின் மிக முக்கியமான ஆதரவாளர்களில் ஒருவராக அவர் இருந்தார். அலெக்ஸின் புன்னகை இன்னும் சற்று ஆழமானது. ஐசோல்ட் தனது 7 துவாரங்கள் கொண்ட தெய்வீக இதயத்தை இழந்தாள்.